அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் சாயங்காலம் 4:31 மேலே இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால் உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் வேண்டுதல் நிறைவேறுமா இல்லையாங்கிறது அறிகுறியும் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 2:01 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். மத்தியானம் 2:02 சஷ்டி திதி ஆரம்பமாகுது. இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அடுத்ததா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்கு. மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை நாம மகாபரணின்னு சொல்லுவோம். அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் 4:31 கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். கந்த சஷ்டி விரதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் கூடுதல் சிறப்பு. அதுலேயும் இந்த சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. சரி, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, அப்படி இல்லைனா முருகன் கோவிலுக்கு இன்றைக்கி போகிறீங்கன்னா அங்கே உட்கார்ந்துக்கிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:31 மேலே நைட்டு 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது என்ன 4:31 சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் 2:02 சஷ்டி திதி ஆரம்பமாகுது. அதே மாதிரி இந்த 4:31 தான் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பமாகுது. அந்த வகையில் சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து இன்னைக்கு சாயங்காலம் 4:31 மேலே நமக்கு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே முருகப்பெருமானோட பரிபூரணமான அருள் கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு தாந்திரிக பொருளும் தேவை கிடையாது. ஆனால் உங்கள் மனசில் நம்பிக்கை இருக்கணும். முருகப்பெருமான் எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை கட்டாயமாக வேணும். நம்பிக்கை இல்லாதவங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் பலன் கிடைக்காது. இந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பணம்னு மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, வேலை கிடைக்கிறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, இப்படி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் செய்யுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சமயத்தில் அமைதியான ஒரு இடத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இதுக்கப்புறமா முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலை சொல்லி இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழியை எனக்கு காமி முருகா அப்படின்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க.
இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கிட்டு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க வேண்டாம். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தோராயமாக சொன்னால் போதும். இன்னும் சரியாக சொல்லணும்னா உங்கள் மனசுக்கு போதும்னு தோன்ற வரைக்கும் இந்த வார்த்தையை நிறுத்தி நிதானமாக சொல்லுங்க. சரி, இதுக்கப்புறமா நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியாது. கண்ணை மூடி நேராக உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட நீங்கள் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை உங்கள் மனசுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லி முடித்ததுக்கப்புறமா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி முருகனோட வேல் நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் முன்னாடி பிரம்மாண்டமாக ஒரு வேல் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த வேல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் வேண்டுதல் நிறைவேறதில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்து எரியிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். தடைகள்னு சொல்லும்போது அங்கே ஏதாவது ஒரு மனுஷனையோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தையோ உங்கள் மனசில் கற்பனை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த வேல் உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போய் நாம் எப்படி வால் வீசுவோம் அந்த மாதிரி தடைகளை இந்த வேல் தகர்த்து எரியுது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த வேல் உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தாலே போதும். இதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, நன்றி முருகா அப்படின்னு சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த நன்றி முருகான்னு சொல்லும்போது உண்மையாகவே உங்கள் மனசுக்குள்ளே அந்த உணர்வை கொண்டு வாங்க. மனசு உருகி நீங்கள் நன்றின்னு சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்துக்கான பலன் கிடைக்குமா கிடைக்காதான்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கான அறிகுறிகளை காமிப்பார். எப்படி காமிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலோ மயிலோ காட்சி கொடுக்கலாம். கனவுலையும் வரலாம், யூடியூப்பில் கூகுளில் இப்படி எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஆனால் அப்படி பார்க்கும்போது உங்கள் மனசுக்கு தோணும் இது நமக்கான அறிகுறின்னு தோணும். கண்டிப்பாக முருகன் தோண வைப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முருகன் பெயருடைய நபர்கள் யாரையாவது நீங்கள் புதுசாக சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நபரை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இருந்தால் கூட அவர் பேரை நீங்கள் சொல்லும் போதோ இல்லை வேற யாராவது அவருடைய பெயர் அதாவது முருகனுடைய பெயரை சொல்லும் போதோ உங்கள் மனசுக்குள்ள ஒரு மணி அடிக்கும். இது நமக்கான சிக்னல் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அடுத்ததாக முருகனுக்குரிய விபூதி அப்படி இல்லைன்னா திருச்செந்தூரில் கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை, அதே மாதிரி பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி முருகனுடைய பிரசாதம் ஏதாவது உங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா முருகனே உங்கள் கனவுல தோன்றி உங்களுக்கான வரத்தை கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு படும், உங்கள் மனசுக்கு தோணும். இந்த மாதிரியான அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? முருகன் கிட்ட சரணடைஞ்சிருங்க. எப்பா முருகா, உன்னை நம்பி இருக்கேன், நீயே பார்த்துக்கோ, நீயே என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி முழுசாக சரணடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதலை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. என்னதான் அந்த வேண்டுதல் நடக்கலைங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனா கூட முருகன் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க. கட்டாயமாக சரியான நேரத்தில் முருகன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்னல் கிடச்சிதுங்கிறத பற்றியும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.